நல்ல சூடான சாதத்தில் இந்த தண்ணி சாறை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். எப்பேற்பட்ட வயிற்றுப்புண் வாய்ப்புண் எல்லாமே க்யூர் ஆகிடும். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அரிசி வாஷ் பண்ண தண்ணியை இதில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா சூடு பண்ணுங்கள். அண்ட் இது கூட நான் முருங்கைக்கீரை அண்ட் மணத்தக்காளி கீரை ரெண்டுமே தான் சேர்த்துருக்கேன். இது கூட 15 சின்ன வெங்காயம், ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரைகள் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கீரை எல்லாமே நல்லா வேகட்டும். இன் பிட்வீன் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மூடை தேங்காய் கூட சோம்பு சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியும் சேர்க்கலாம், இல்லைனா அந்த தேங்காய் பால் மட்டும் எடுத்து செப்பரேட்டாக கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு கடுகு வரமிளகாய் சேர்த்து தாளித்து அண்ட் இந்த தண்ணிசாறு கூட சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியது தான். எப்பேற்பட்ட வயிற்றுப்புண், குடல் புண், வாய்ப்புண் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த கீரைக்கு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.